அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 நிமிடம் உங்களால் ஒதுக்கி இந்த பயிற்சி பண்ண முடிஞ்சால் மட்டும் போதும். தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் நீங்கள் பண்ணாவே உங்களால் நினச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல சக்திகளை நீங்கள் அடைய முடியும். அதாவது எல்லாத்துக்குமே இந்த சக்தி தான் கிடைக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நடக்குமே. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறவங்கள இவங்களால வசியம் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு இவங்கள பார்க்குறவங்க இவங்க என்ன சொன்னாலும் அடுத்தவங்கள கேட்க வைக்க முடியும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே தெரியும். ஒரு சில பேருக்கு சொல்றது எல்லாமே பலிக்க ஆரம்பிக்கும். இதில் நான் என்ன கேட்டகரியில் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பலிக்க ஆரம்பிச்சது. நான் என்ன விஷயம் சொன்னாலுமே அது எனக்கு டக்கு நடக்க ஆரம்பிச்சது. இதற்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப் பண்ணி நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். என்னோட ட்ராவல் பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ராஞ்சியில் பைக் டிரைவ் பண்ணும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே லைவ் ஃபுட்டேஜாக எடுத்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். இதுதான் இவங்களுக்கான பலன் சொல்ல முடியாது. பல அற்புதமான விஷயங்களும் நடக்கும். பட் இதை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்துறீங்களா கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்களா பொறுத்து தான் மாறுமே. ஏன்னா இது எல்லாருக்குமே வரம்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இது சாபம்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா வரம் கிடையாது, எனக்கு கிடைச்ச சாபம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குதுன்னு போது நான் எல்லா நேரங்களுமே நல்ல விஷயங்கள் நல்லது மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லைங்களா. ரொம்ப சிம்பிளா எனக்கு நடந்த ஒரு உண்மையை சொல்றேன். நான் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் பகுதியில் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த பைக்ல டிராஃபிக் சிக்னல் போட்டிருந்தாங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சவங்களுக்கு டேரக்டா சொல்றேன். ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பைக்ல நின்றுட்டு இருக்கேன். பின்னாடி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீடு, ரெட் லைட் எரியுது, எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்ல என்னை இடிச்சிட்டு ரொம்ப வேகமா போனேன். அந்த டைம்ல நான் எங்கேயாவது முட்டிட்டு நீ சாகதாண்ட போற அப்படின்னு நான் சொல்லி வாயமுள்ள கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்கு நான் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து பாக்குறப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் இறந்துட்டான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய அளவு டிப்ரெஷன் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுது. நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திக்கூடாது, நம்ம இந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்திட்டோம், நான் சொன்னனால தான் இது நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியாட்டியுமே இது என்னை வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டு பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய அசைவ உணவுகளாக சாப்பிட ஆரம்பிச்சு தான் எனக்கு இது என்னை விட்டு போகவே ஆரம்பிச்சுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் சில பவர்ஸ் கிடைக்கும். அந்த பவர் உங்களுக்கு வரமாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, சபமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அசைவ உணவுகளை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடும் அது. ஓகே, இப்போ நம்ம இந்த பயிற்சிக்குள்ளே போகலாம். இந்த பயிற்சினால் இந்த பயிற்சியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திராடக பயிற்சி. இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது பண்ணணும். இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக ஆரம்பிக்கும், உங்களோட உடல்நிலை ரொம்ப சூடாக ஆரம்பிக்கும். தினமும் நைட் கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் நல்லா வச்சுட்டு படுத்து தூங்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தினமும் உங்களோட உணவில் வந்து பார்த்திங்கன்னா பசும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே வாங்க உடல் குளிர்ச்சிக்காக. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்த்தலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இது கேண்டில் பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் கேண்டில் பயன்படுத்துவாங்க. ஏன்னா கேண்டில் எரி குறைஞ்சிட்டே வரும். இல்லை கேண்டில் பயன்படுத்த ஒரு விளக்கு எடுத்து பற்ற வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் கண்களுக்கு எதிர உங்கள் கழுத்து முதுகு தலை நேராக வச்சு நிமிர்ந்து உட்காரும்போது உங்கள் கண்களுக்கு நேராக வந்து விளக்க வச்சுட்டு விளக்கோட ஜுவாலையை வந்து கண்கள் சிமுட்டாமல் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கண்கள் சிமுட்டாமல் விளக்க பார்க்கும்போது நான் விளக்க பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 செகண்ட்லேயே உங்கள் கண் வந்து எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ கண் சிமுட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கண்களும் தண்ணி வரும். நீங்கள் கண்கள் சிமுட்டாமல் அதை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கவனத்தை நீங்கள் விளக்க தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு உங்களோட கவனம் வந்து உங்களோட மூச்சு காற்றில் வைங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூச்சு காற்று விடுறீங்க, எவ்வளோ ஸ்லோவாக மூச்சு காற்றை இழுக்கிறீங்க அப்படின்னு மூச்சு காற்றில் கவனம் வைங்க. நான் என்னோட மூச்சு காற்றில் கவனம் வச்சாலும் எனக்கு கவன சிதறல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி நீங்கள் வாழணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் இல்லையா. நான் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும், நான் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா. அந்த கற்பனையை மனதில் ஓட விடுங்க. அந்த கற்பனை உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க, நீங்கள் கண்கள் திறந்தா இருப்பீங்க. ஆனால் உங்கள் எண்ணம் வேற ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சு விடுறதே உங்களுக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். மூச்சோடே விட மாட்டீங்க. உங்களோட முழு கவனமும் வேற சிந்தனையில் போகும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் கண்கள் திறந்து அதை பார்த்தாலுமே உங்கள் கண்கள் உங்களுக்கு எரிச்சல் உறுத்தல் எதுவுமே வராது. இது அனுபவ உண்மை. இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்க.
ஒரு 10 நிமிடங்கள் தினமும் பண்ணுங்க. இன்கேஸ் எனக்கு வந்து கண் எரியுதுன்னா கண்ணை சிமிட்டக்கூடாது. மெதுவாக கண்களை மூடிட்டு திருப்பி மெதுவாக கண்ணை திறக்கணும். கண்ணை கசக்கிறதுலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிடங்கள் பார்த்தாவே போதும். பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. முடிஞ்சா தண்ணி எடுத்து கண்களை வைத்துட்டு நல்லா ஒத்தரம் கொடுத்துடுங்க. கண்ணாடி போடக்கூடிய நபராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கழட்டிட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி போடுங்க. இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட கண்ணோட சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய பவர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 48 நாள் மட்டும் பண்ணுங்க போதும். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. இதோட அடுத்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்மரிசல் லெவலுக்குலாம் போகிறது. நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரு பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இது பண்ணங்க எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா நான் அடுத்து வந்து மெஸ்மரிசம் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெஸ்மரிசம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு நபரோட கழுத்து பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்து நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே நினச்சாவே அந்த பர்சன் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய மெஸ்மரிசம் முறையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஜஸ்ட் 10 நிமிடம் 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.